இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இலங்கையின் சட்ட அமலாக்கத்துறையான காவல்துறை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே நிறுவப்பட்டுள்ளது. ஆனால் சில உயர் அதிகாரிகளின் சுயநல போக்குகளும் திட்டமிட்ட பழிவாங்கல்களும் அப்பாவிகளின் உயிர்களை பறிக்கும் கொடூரங்களாக மாறுவதை அண்மை கால நிகழ்வுகள் காட்டுகிறது. அண்மையில் மொனராகலை மேல் நீதிமன்றம் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒன்று காவல்துறை உயர் அதிகாரிகளின் வண்டவாளங்களை உலகறியச் செய்தது. தென்னிலங்கையை பொறுத்தவரை இந்த தீர்ப்பும் இதனையொட்டிய அரசியல் பரபரப்புகளும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 2011 ஆண்டு தெனமல்லவில் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் பின்னணியும் கொடூரமும். கடந்த 2011 ஆண்டு மே மாதம் 25 தேதி மதியம் 12:40 அளவில் தெனமல்வில காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் ஆயுதங்களுடன் ஒருவர் செல்வதாக கூறி சிறப்பு அதிரடிப்படையினர் துரத்திச் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தினர். வேட்டையாடப்பட்ட அப்பாவி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிருக்கு போராடியவர் விக்ரமசிங்க ஸ்ரீசேன என்ற நபராவார். அவர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் குணதிலக்கு என்பவரது வீட்டின் பின்புறம் இருந்த மாமரத்திற்கு அருகில் விழுந்து கிடந்தார். திட்டமிடப்பட்ட தாமதம், சாட்சியங்களின் வாக்குமூலம். காயமடைந்த சிறிசேனவை 53, 98, 89 என்ற இலக்கமுடைய வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவில்லை. சம்பவ இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்ல 20 முதல் 30 நிமிடங்களே ஆகும் என தலைமையக காவல் ஆய்வாளர் சாட்சியம் அளித்துள்ளார். ஆனால் அவர் உயிரிழக்கும் வரை சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனத்தை வீதிகளில் சுற்றித் திரிந்தனர். மாலை 5:50 மணிக்கு தெனமல்வில மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த கொடூரமான மனித உரிமை மீறலின் பின்னணியில் அப்போதைய STF கமாண்டராகவும் தற்போதைய சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராகவும் இருக்கும் வர்ண ஜெயசுந்தரவின் பெயர் முதன்மையானதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நபர் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் தற்காப்பிற்காகவே தாம் திருப்பிச் சுட்டதாகவும் காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்டது. தற்போதைய நாட்களில் இந்த போதைப்பொருள் விவகாரத்தை வைத்து பலர் மீதும் வழக்குகள் போடப்படுவது போன்ற உத்தியாகும். பதிவு புத்தகங்கள் எரிப்பு. இந்த வழக்கில் மிக அதிர்ச்சியான உண்மை என்னவென்றால் காவல்துறையின் உத்தியோகபூர்வ தகவல் பதிவு புத்தகங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற விசாரணைகளுக்காக அந்த புத்தகங்களை கோரிய போது உயர் அதிகாரி வர்ண ஜெயசுந்தரவின் உத்தரவின் பெயரில் அனைத்து பதிவு புத்தகங்களும் எரிக்கப்பட்டன என சாட்சியங்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். 2011 நடந்த இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு 2023 ஆண்டு வரை சுமார் 12 ஆண்டுகள் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படாமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. சட்டமா அதிபர் திணைக்களம் சில உயர் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு வாஷிங் மெஷின் போல செயற்பட்டு வழக்குகளை மூடி மறைக்க உதவுவதாக கடுமையான விமர்சனங்கள் அப்போது முன்வைக்கப்பட்டன. மொனராகலை மேல் நீதிமன்ற நீதிபதி கலாநிதி நலிந்த கேவாவசம் வழங்கிய தீர்ப்பு ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் விழுந்த பேரடியாகும். நீதிமன்றத்தின் கண்டனம். காவல்துறையினரின் அத்துமீறல்களுக்கு சாதகமாக செயற்பட்ட சட்டமா அதிபர் திணைக்களத்தின் போக்கை கண்டித்த நீதிபதி காவல்துறையினரின் தேவையற்ற நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சட்டமா அதிபர் திணைக்களம் பின்னணியை அமைத்துக் கொடுத்தது வருத்தம் அளிக்கிறது என வரலாற்றில் இல்லாதவாறு தனது தீர்ப்பில் பதிவு செய்துள்ளார். இந்த வழக்கின் தண்டனைகளும் இழப்பீடுகளும் பாதிக்கப்பட்ட நபருக்கு சித்திரவதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் பாதிக்கப்பட்ட நபருக்கு தலா 10,000 இழப்பீடாகவும் அரசாங்கத்தின் செலவினங்களுக்காக தலா 10,000 அபராதமாகவும் செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றங்கள் மற்றும் சட்டங்கள் என்பன மக்களின்
அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்டன, அவற்றை அளிப்பதற்காக அல்ல என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் நிலைநாட்டியுள்ளது. அரசியல்வாதிகளின் கையாட்களாக மாறும் போலீஸ் மா அதிபர்களால் காவல்துறையை சீர்திருத்த முடியாது. மாறாக நீதிபதி நலிந்த ஹேவாவசம் போன்ற நேர்மையான நீதித்துறை அதிகாரிகளாலேயே இந்த நாட்டில் நீதியை நிலைநாட்ட முடியும். அதிகார திமிரோடு அப்பாவைகளை பழிவாங்கும் அதிகாரிகளில் இயற்கையின் நீதியின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என எச்சரித்துக் கொள்கிறார்கள். உண்மையில் மோனிராகலை மேல் நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தொடர்ந்து இலங்கை காவல்துறையின் தற்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வர்ண ஜெயசுந்தரவை சுற்றியுள்ள சட்ட சிக்கல்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. தனமல்வில சம்பவத்தில் குற்றச்சாட்டுக்குள்ளான இவர் தற்போது நாட்டின் மிக முக்கியமான தேசிய பாதுகாப்பு விவகாரமான உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான புதிய விமர்சன விசாரணைகளின் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். 2026 ஜூன் மாத நடுப்பகுதியில் வர்ண ஜெயசுந்தர தன்னை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்வதை தடுக்குமாறு கோரி இலங்கை மேல் நீதிமன்றத்தில் அவசர ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் சசி மகேந்திரன் மற்றும் ஆதித்ய படபெந்திகே ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேராத் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான தற்போது புதிய கோணத்தில் புதிய முகவரியுடன் தீவிர மறுவிசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்ற அதிரடி தகவலை அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தினார். நீதிமன்ற விசாரணைகளின் போது வர்ண ஜெயசுந்தர தரப்பு சட்டத்தரணி சுரேன் ஞானராஜ் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் விசாரணைக்குரிய சாட்சியாளர் ஒருவருக்கு வர்ண ஜெயசுந்தர அழுத்தம் கொடுத்ததாக கூறி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் அண்மையில் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்ததை சுட்டிக்காட்டினார். நம்பகமான சாட்சியங்களின்றி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக அவர் வாதிட்ட போதிலும் இந்த விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது தொடர்வதாக அரசாங்க தரப்பு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது. விசாரணைகளின் அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அரசாங்க தரப்பு பின்வரும் முக்கிய அறிவிப்புகளை விடுத்தது. கைது செய்யும் திட்டம் தற்காலிகமாக இல்லை. தற்போது விசாரணைகளின்படி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வர்ண ஜெயசுந்தரவை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்யவோ அல்லது தடுத்து வைக்கவோ எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் உறுதியளித்தது. எனினும் இந்த விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் வர்ண ஜெயசுந்தரவின் பாதுகாப்பு மற்றும் உத்தியோகபூர்வ கடமைகளை கருத்தில் கொண்டு அவரை தற்போதைய பதவியிலிருந்து உடனடியாக வேறொரு பாதுகாப்பான பகுதிக்கு இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கும் சட்டமா அதிபருக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசேட உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ உறுதிமொழியை தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனு மீதான விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சிறை சென்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டி சமூக ஆர்வலர்கள் எச்சரிப்பது போல சீருடையின் பலத்தை பயன்படுத்தி சட்டத்தை வளைக்க நினைக்கும் அதிகாரிகள் இறுதியில் சட்டத்தின் முன்னாலேயே மண்டியிட வேண்டிய நிலை உருவாகிறது. கடந்த காலங்களில் சிறப்பு அதிரடிப்படையின் அமுலாக்க அதிகாரியாக கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பணியாற்றிய வர்ண ஜெயசுந்தர பழைய மனித உரிமை மீறல் வழக்குகளின் தீர்ப்புகளாலும் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் புதிய விசாரணைகளினாலும் நாடளாவிய ரீதியில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளார். மோனிராகலை நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கிய உத்வேகத்தை தொடர்ந்து இலங்கையின் நீதித்துறை தற்போது உயர் அதிகாரிகளின் அத்துமீறல்களுக்கு எதிரான கடுமையான மற்றும் சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கியுள்ளது. புதிய விமர்சன விசாரணைகளின் முடிவுகள் இலங்கை காவல்துறையின் உயர்மட்டத்தில் இன்னும் பல அதிரடி மாற்றங்களை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை என பேசப்படுகிறது.